எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகிலேயே மிக மிக கடினமானது பார்த்திங்கன்னா, தன் குறையை தானே உணர்வது. அப்படி யாருமே உணர்றதில்ல. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, அடுத்தவங்கள எப்படினாலும் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா எப்படினாலும் சொல்லலாம். அவங்க நின்னால், உட்காந்தால், எந்திரிச்சு நடந்தால், பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளும் நம்ம குறைகள் பேசலாங்க. ஆனால் தன்கிட்ட 1008 குறை இருக்கும். அந்த குறையை உணர ஆரம்பித்தாங்கனாலே அடுத்தவங்கள குறை பேசுகிறதுக்கு மனசு வராது. அடுத்தவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அதே சூழ்நிலையில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போன்னு ஒரு மனிதன் உணர ஆரம்பித்தான்னு வைங்களேன், அடுத்த இதில் இருந்து அடுத்தவங்கள குறை பேச மாட்டாங்க. எப்பையும் தன்னையும் உணரணும். உணர்ந்தால் தாங்க அவன் மனிதன். உணராதவன் அது வேறு இதுக்கு சமமானவங்க. உணரணும். நம்மளை நாமளே உணரணும். நம்ம இது பண்ணுறது சரியா இல்லையா, நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம், எதுக்கு இப்போ அவங்கள பேசுகிறோம், அந்த சூழ்நிலையில் நம்மளாக இருந்தால் நம்மளை 4 பேர் பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ நம்மளை, அப்படி உணர்ந்துட்டாலே போதுங்க. இந்த உலகத்தில் யாரும் யாரையும் குறை பேச மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.